வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் ரொம்ப 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 முக்கியமானது. மாத்திரை மருந்து இல்லாம நம்ம பிபிய, அதாவது ரத்த அழுத்தத்தை இயற்கையா எப்படி கண்ட்ரோல் பண்றதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு நம்ம சமையலறையிலே ஒரு 5 சூப்பரான கீரைகள் இருக்கு. முதல்ல ஒரு உண்மையை புரிஞ்சுக்கணும். இந்த உயர் ரத்த அழுத்தத்தை ஏன் சைலண்ட் கில்லர்னு சொல்றாங்க தெரியுமா? ஏன்னா இதுக்கு எந்த அறிகுறியுமே இருக்காது. ஆனா நமக்கு தெரியாமலே நம்ம உடம்ப கொஞ்சம் கொஞ்சமா சேதப்படுத்திட்டே இருக்கும். இதுதான் பலரோட நிம்மதியை கெடுக்கிற ஒரு பெரிய பிரச்சனை. அப்போ எல்லார் மனசுலயும் ஒரு கேள்வி வரும். மாத்திரைகளை மட்டுமே நம்பிட்டு இருக்கணுமா? வேற வழியே இல்லையா? நிஜமாவே நம்ம பிபியை கண்ட்ரோல் பண்ண முடியாதா? கண்டிப்பா முடியும். அதுக்கான பதில் நீங்க தேடி அலையவே தேவையில்ல, உங்க வீட்டு கிச்சன்லயே இருக்கு. சரி, இன்னைக்கு நம்ம என்னென்ன பார்க்க போறோம்னு ஒரு சின்ன ஓவர்வியூ. முதல்ல இந்த அமைதியான எதிரிய பத்தி தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் சுக்காங்கீரை, புதினா, முருங்கன்னு நம்ம லிஸ்ட்ல இருக்கிற ஒவ்வொரு சூப்பர் கீரையோட ரகசியத்தையும் பார்க்கலாம். கடைசியா நீங்க ஈஸியா ஃபாலோ பண்ற மாதிரி ஒரு சிம்பிள் ஆக்ஷன் பிளானும் இருக்கு. ஓகே, முதல்ல நம்ம எதிரி யாருன்னு சரியா புரிஞ்சுக்கலாம். அப்பதான் அவனை ஜெயிக்க முடியும் இல்லையா? வாங்க உள்ள போலாம். பொதுவா பிபி அதிகமாகிறதுக்கு 3 முக்கிய காரணம் இருக்கு. ஒன்னு, நம்ம சாப்பாட்டுல அதிகமா சேர்க்கிற உப்பு. 2வது, தாங்க முடியாத அளவுக்கு மன அழுத்தம். 3வது, நம்ம இரத்த குழாய்கள் அதோட நெகிழ்வுத்தன்மையை இழந்து இறுக்கமா மாறுறது. ஆனா கவலைப்படாதீங்க, இயற்கைக்கு இதுக்கு ஒரு சூப்பரான தீர்வையும் வச்சிருக்கு. அதுதான் இந்த மேஜிக் கீரைகள். சரி, நம்ம லிஸ்ட்ல இருக்கிற சீக்ரெட் வெப்பன் என்னன்னு பார்க்கலாமா? அதுதான் சுக்காங்கீரை. பேரை கேட்டாலே லேசா ஒரு புளிப்புச்சுவை ஞாபகம் வரும் இல்லையா? இதோட முக்கியமான வேலையே என்ன தெரியுமா? நம்ம ரத்த குழாய்கள் ரொம்ப டைட்டா டென்ஷனா இருந்தா அதை ரிலாக்ஸ் பண்ணி ரத்தம் எந்த தடையும் இல்லாம ஸ்மூத்தா போறதுக்கு வழி செஞ்சு கொடுக்கும். ஒரு டிராஃபிக் ஜாம கிளியர் பண்ற மாதிரி. இங்கதான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கு. சுக்காங்கீரை வெறும் பிரஷரை மட்டும் குறைக்கிறது இல்ல, நம்ம உடம்புல இருக்கிற கெட்ட கொலஸ்ட்ராலையும் குறைச்சு ஒரு கிளீனிங் ஏஜென்ட் மாதிரியும் வேலை செய்யுது. அதாவது டபுள் பெனிஃபிட். அடுத்து நம்ம பார்க்க போறது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கீரை தான். ஆனா அதுக்குள்ள இப்படி ஒரு சூப்பர் பவர் இருக்குன்னு பலருக்கு தெரியாது. அதுதான் புதினா, நம்மளோட ஸ்ட்ரெஸ் ரிலீவர். இங்க ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்கு பாருங்க. பிபியை கண்ட்ரோல் பண்றதுன்னா சத்தானதை சேர்க்கறது மட்டும் இல்ல, உடம்புக்கு கெட்டதை வெளியேற்றுறதும் தான். புதினா என்ன பண்ணுதுன்னா, நம்ம ரத்த அழுத்தத்தை அதிகமாக்குறதுல முக்கிய பங்கு வகிக்கிற அந்த எக்ஸ்ட்ரா சோடியத்தை, அதாவது உப்பை உடம்புல இருந்து வெளியே தள்ள உதவுது. புதினாவோட வாசனைக்கே ஒரு மேஜிக் இருக்கு. அது நம்ம மன அழுத்தத்தை குறைச்சு நரம்புகளை அமைதிப்படுத்தும். அதே சமயம் உடம்புல இருக்கிற சோடியத்தையும் பேலன்ஸ் பண்ணும். இந்த ரெட்ட ஆக்ஷன் தான் புதினாவை ஒரு அற்புதமான கூட்டாளியா மாத்துது. டீல போட்டு குடிக்கலாம், இல்ல சட்னியா செஞ்சு சாப்பிடலாம். ரொம்ப ஈஸி. சரி, நம்ம லிஸ்ட்ல 3வதா வரப்போறது ஒரு உண்மையான ஊட்டச்சத்து புதையல். ஒரு பவர் ஹவுஸ்னே சொல்லலாம். அது வேற எதுவும் இல்ல, நம்ம வீட்டு முருங்கைக்கீரை தான். இத ஒரு பொட்டாசியம் சுரங்கம்னு கூட சொல்லலாம். இப்ப நான் சொல்ல போற விஷயத்தை கேட்டா நீங்க அசந்துடுவீங்க. ஒரு வாழைப்பழத்துல இருக்கிறத விட 15 மடங்கு, ஆமாங்க 15 மடங்கு அதிக பொட்டாசியம் முருங்கைக்கீரையில இருக்கு. ரத்த அழுத்தத்தை கண்ட்ரோல் பண்றதுக்கு பொட்டாசியம் எவ்வளோ முக்கியம்னு நமக்கு தெரியும். இந்த பொட்டாசியம் என்ன பண்ணும்னா, நம்ம சாப்பிடுற உப்புல இருக்கிற சோடியத்தோட கெட்ட விளைவுகளுக்கு நேர் எதிரா வேலை செய்யும். ரத்த குழாய்களை ரிலாக்ஸ் பண்ணி பிபியை நேரடியா குறைக்கும். ரொம்ப சிம்பிளான ஆனா பவர்ஃபுல்லான மெக்கானிசம் இது. இதுல இன்னொரு போனஸ் பெனிஃபிட்டும் இருக்கு. முருங்கைக்கீரை பிபியை மட்டும் இல்ல, கூடவே ரத்த சர்க்கரையும் கண்ட்ரோல் பண்ண உதவுது. அதனால 2 பிரச்சனைக்கும் சேர்த்து தீர்வு தேடுறவங்களுக்கு இது ஒரு 2 in 1 வரம். சரி, இதுவரைக்கும் நமக்கு நல்லா தெரிஞ்ச கீரைகளை பத்தி பார்த்தோம். இப்போ பலருக்கும் அதிகமா தெரியாத, ஆனா அதே அளவுக்கு சக்தி வாய்ந்த இன்னும் 2 கீரைகளை நம்ம ஆயுத களஞ்சியத்துல சேர்க்கலாம் வாங்க. இந்த 2 கீரைக்கும் தனித்தனி ஸ்பெஷாலிட்டி இருக்கு. மணத்தக்காளிய இதய துடிப்பு சீராக்கின்னு சொல்லலாம். அது இதய படபடப்பை குறைச்சு உடம்பு சூட்டை தணிக்கும். இன்னொரு பக்கம் வல்வேலை கீரை ஒரு ரத்த சுத்திகரிப்பான் மாதிரி ரத்தத்துல இருக்கிற நச்சுக்களை வெளியேத்தி தலைவலி தலைச்சுற்றல் வராம பாத்துக்கும். ஓகே, இப்போ நம்ம கிட்ட 5 சூப்பர் ஹீரோக்கள் இருக்காங்க. இவங்களை எப்படி சரியா பயன்படுத்துறது, அதுக்கு ஒரு சிம்பிளான ஆனா ரொம்ப எஃபெக்டிவான ஒரு போர் திட்டத்தை பார்க்கலாம். இங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ரகசிய குறிப்பு. நீங்க இந்த கீரைகளை சமைக்கும்போது தயவு செஞ்சு வழக்கமா போடுறதை விட உப்பை கம்மியா போடுங்க. இல்லைன்னா என்ன ஆகும்? கீரையோட எல்லா நல்ல குணங்களையும் உப்பு பாழாக்கிடும். நாம பண்ற நல்ல விஷயத்த நாமே கெடுக்கக்கூடாது இல்லையா? பாத்தீங்களா? இது ரொம்ப சிம்பிளான 3 ஸ்டெப் பிளான் தான். ஸ்டெப் 1, உப்பை குறைங்க. ஸ்டெப் 2, இந்த 5 கீரைகளையும் உங்க உணவுல மாத்தி மாத்தி சேர்த்துக்கோங்க. ஸ்டெப் 3, உங்க உடம்ப தொடர்ந்து கவனிங்க. இந்த 3ஐயும் செஞ்சாலே போதும், நீங்க ஒரு ஆரோக்கியமான பாதைக்குள்ள நுழைஞ்சிட்டீங்கன்னு அர்த்தம். கடைசியா ஒன்னு சொல்லிக்கிறேன். உங்க ஆரோக்கியம் உங்க கையில தான் இருக்கு. அதுக்கான சாவி உங்க சமையலறையிலேயே இருக்கு. இந்த எளிய ஆனா சக்தி வாய்ந்த கீரைகளை உங்க உணவுல சேர்த்துக்கிறது உங்க ஆரோக்கியத்தை உங்க கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர்றதுக்கான முதல் படி. இந்த மாற்றத்தை செய்ய நீங்க தயாரா?